நீங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஒத்து போனாக்கா, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கேட்டு ஒத்து போனாக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே உன்னிப்பாக கவனிப்பாங்க. அது எடுத்துக்கிறாங்களா இல்லையா, உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஆனால் அதே அதே சௌந்தரபாண்டியன் தான். அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை உண்டாகியிருக்கும். நீங்கள் ஏதாவது பேசுனாக்கா, நானே என் காதார கேட்டிருக்கிறேன். அது இந்த ஆ அது எஸ்பெஷலி இந்த பெண்கள் அவங்க அவங்க அப்படி நம்ம சொல்கிறப்போ இன்னும் அதில் வார்த்தை ஃபில்லப் பண்ணிக்குவாங்க. இது நம்ம காதார கேட்குற மாதிரியே நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்குமே எதிர் தரப்பில் ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க. நமக்கு காது கேட்கலன்னா கூட அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, இந்த சவுண்டு அப்படியே கை காலை ஆட்டுறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க தான் ஆஹா இவரை போல் உண்டோ, மிக அருமையான மருமகன், மிக அருமையான மகன், அருமையான சித்தப்பா அப்படின்னு பேசப்பட்டவன் தான். அவங்களுக்கு பிடிக்கல, இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பிடிக்காம போயிடுச்சு. அதனால் நல்ல குணம் இதெல்லாம் எப்படின்னாக்கா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நம்ம நல்ல குணம் உள்ளவன், இல்லைன்னா நம்ம கெட்டவன். நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. எதையும் கண்டுகொள்ளாது. இப்படித்தான் இந்த உலகம், இப்படித்தான். நீ உதவி செய்யும்போது உன்னை ஒத்துக்கொள்வார்கள், நீ உதவாத போது உன்னை தவறென்று சுட்டி காட்டுவார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தால் நீ அந்த இடத்துல தான் இருக்க வேண்டும். நீ அப்படியே ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி போயிட்டே இரு மகனே.